நாகப்பட்டினம் பாப்பா கோவிலில் அமைந்துள்ள சர் ஐசக் நியூட்டன் பள்ளியில் 75வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர் ஐசக் நியூட்டன் பள்ளி குழுமத்தின் தாளாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் விழாவினை துவக்கி வைத்தார்கள். நாகப்பட்டினத்தின் இந்திய மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் திரு வீரராகவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி பின் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் மழலையர் மற்றும் 5, 6, 7, 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணாக்கர்கள் கூட்டு உடற்பயிற்சி, யோகா முதலியவற்றை பாங்குற செய்தனர். தனது சிறப்பு விருந்தினர் உரையில் இந்திய குடியரசு தினத்தின் சிறப்பையும் அது ஏற்படுத்தப்பட்ட வரலாற்றையும் விரிவாக எடுத்துரைத்தார். செயலாளர் மகேஸ்வரன் மற்றும் இயக்குனர் சங்கர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். பள்ளி மாணவர்கள் குடியரசு தினத்தை பற்றி சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார்கள். நாட்டுப்பற்றை வலியுறுத்தும் வகையில் நாட்டியம் நடைபெற்றது. ஆலோசகர், முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் இணைந்து கூட்டு முயற்சியில் விழாவை விமர்சையாக ஒழுங்குபடுத்தி குடியரசு தினத்தை சிறப்புற கொண்டாடினார்கள். Flag salute. கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் கடுமையான பயிற்சி செய்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். இன்றைய சிறப்பு பற்றி சொல்லணும்னா அவர் 1950ஆம் ஆண்டு பிறந்தவர். கரெக்டா இந்த ஆண்டோட 75வது ஆண்டு. தேசத்தின் தாய் என்று அழைக்கிறார்கள். ஏறத்தாழ நாம் அந்நியர்களிடம் 74 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களிடம் நமக்கு விட்டு சென்றது கல்வி அறிவு இல்லாமையும் வறுமையும் தான் விட்டு சென்றார்கள். கடுமையான சவால்களுக்கு நடுவே 70 ஆண்டு காலங்களில் நம்முடைய இந்தியா முன்னேறியது என்றால் உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் அரசானது நமது வழிமுறைக்கு ஏற்ப ஒரு சட்டத்தில் இயற்ற வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து 3 ஆண்டுகள் அவர்கள் போராடி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை உருவாக்கி 41ஆம் ஆண்டு உருவாக்கிவிட்டார்கள். பட் அது செயல்படுத்தப்பட்டது 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தான். அதற்கு பிறகு நமது நாடானது பல துறைகளிலே முன்னேறி எல்லா வளங்களையும் பெற்றிருக்கின்றது. இன்னும் எல்லா வளங்களையும் பெறுவதற்கு மாணவ செல்வங்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக படித்து உங்களையும் உயர்த்திக் கொண்டு உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குடியரசு தின விழாவிலே 1950ஆம் ஆண்டு குடியரசு பின்னர் பிறந்த நான் இந்த 75வது ஆண்டிலே இது மாதிரி குடியேற்றுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டே என்னை இந்த விழாவுக்கு அழைத்தார்கள். பட் அந்த நேரம் நான் சென்னையில் இருந்ததால் பங்கேற்க முடியவில்லை. அது இதுக்காக தான் 75ஆம் ஆண்டிலே பங்கேற்க வேண்டும் என்று இருக்கிறது பார்க்கிறது. வள்ளுவர் வாகினை வணங்கி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் மற்றும் நண்பர் ஆசிரியர்கள் மற்றும் இங்கு கூடியுள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஹர்ஷினி. நான் முத்துலட்சுமி ரெடியார் போல் வேடமடிந்து உங்களிடம் சில கருத்துக்களை பகிர உள்ளேன். நான் 1886ஆம் ஆண்டு ஜூலை 30 பிரபல வழக்கறிஞர் நாராயணசாமி மற்றும் சந்திரமாருக்கு மகளாக பிறந்தேன்.